Hi friends, welcome to Keerthi Veetu Samayal. இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்டார்டர் ரெசிபி தான் பார்க்க போறோம். Veg Seekh Kabab. நான்வெஜ்ல மட்டன்ல சிக்கன்ல எல்லாம் Seekh Kabab நிறைய பேர் நிறைய இடத்துல சாப்பிட்டுருப்போம். வெஜிடேரியன்ல இது ஒரு நியூ டிஷ், ஒரு இனோவேட்டிவ் டிஷ்னு சொல்லலாம். வாங்க இப்போ அந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் கீர்த்தி வீட்டு சமையல் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ரெசிபீஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஸோ இந்த வெஜ் சீக் கபாப் செய்கிறதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். ஒரு ஆனியன் நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன், ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/2 டீஸ்பூன், பிரெட் கிரம்ஸ், கடலை மாவு. இது ரெண்டுத்தையும் உங்களோட அவைலபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஆல்டர்னேட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ரெண்டுமே எடுத்திருக்கேன். ரெண்டுமே போடும்போது ஒரு கிறிஸ்பினஸும் ஒரு கரெக்டாக ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல ஃபிட்டான ஃப்ளேவரும் நமக்கு கிடைக்கும். அதனால் இன்றைக்கி நான் ரெண்டுமே எடுத்திருக்கேன். கரம் மசாலா 2 பச்சை மிளகா, கொஞ்சம் பெருசாக குழந்தைங்க இருக்காங்கன்னா அவாய்ட் பண்ணிடுங்க, இல்லைனா கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கோங்க. இதை அரைக்கிறதுனால அரைக்கலாம் நல்லாயிருக்கும். மிளகாத்தூள், உப்பு, சோம்பு. இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பாசிப்பருப்பு. இந்த பாசிப்பருப்பை ஒரு 4 to 5 hours ஊற வைக்கணும். இன்றைக்கி நான் 100 பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கான மெஷர்மெண்ட் தான் இன்க்ரீடியன்ஸும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த பாசிப்பருப்பை ஊற வச்சுட்டு இப்போ 4 hours ஆயிடுச்சு எனக்கு. இப்போ இதை நான் அரைக்கணும். இப்போ அந்த பாசிப்பருப்பை நான் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதோடு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகா, சோம்பு, ஜீரகத்தூள் இல்லை அப்படின்னா இது கூடவே கொஞ்சம் ஜீரகமும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை, இல்லைனா இஞ்சி பூண்டை இதோடு சேர்த்து இதை ஒரு பேஸ்ட்டாட்டம் அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப மை பதமும் இல்லாமல் குறக்குறனும் இல்லாமல் ஒரு மீடியம் ஸ்டேஜில் நான் அரைச்சிக்கிட்டேன். இதை நீங்கள் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அதுக்கு மேலே இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணாலும் ஓகே. அது ரொம்ப கை போட்டு பிசைஞ்சிக்கிட்டு இருக்கணும் நம்ம. அதனால் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, நான் எடுத்து வச்சுருக்க கடலை மாவை இதிலே ஆட் பண்ணுறேன். அண்ட் தென் பிரெட் கிரம்ஸில் பாதியை இதில் ஆட் பண்ணுறேன். சில்லி பவுடர் இதிலே ஆட் பண்ணுறேன். ஆல்ரெடி பச்சை மிளகா போட்டிருக்கிறதுனால சில்லி பவுடரை ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க, உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. கரம் மசாலா, ஜீரகத்தூள், உப்பு எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணி இன்னும் ஒரு லைட்டாக ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்துகிட்டு வரேன். ஸோ இப்போ இதில் அரை லெமனோட ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு லைட்டாக ஒரு புளிப்பு டேஸ்ட் இருக்கும், அதுக்காக தான் இதை ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான். இந்த பதத்துக்கு இது எல்லாத்தையும் அரைச்சாச்சு. இதில் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியன் நீங்கள் எவ்வளோ பாசிப்பருப்பு போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆல்டர்னேட் பண்ணிக்கோங்க. நல்லா பெசரி இருக்கேங்க. பெசரி ஒரு 5 minutes இதை கொஞ்சம் ஊறட்டும். உப்பு காரம்லாம் இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கோங்க. இப்போது இது மாதிரி ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுக்கிட்டு அதில் நம்ம செஞ்சுருந்தோம்ல அந்த மாவை ஜஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அது நான்ஸ்டிக் பேன் நான் ஏன் சொல்கிறேன், இல்லை அடிக்கணமான பாத்திரம் இருந்தாலும் நல்லது, சீக்கிரம் பிடிக்காது. அந்த ஒரு ரீசனுக்காக இதை கரெக்டாக ஒரு 3 minutes இதில் வாட்டி எடுக்கணும். அதோட இந்த பாசிப்பருப்பை நம்ம பச்சையாக தானே போட்டிருக்கோம். சப்போஸ் நீங்கள் வேக வச்சு போடுறீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்பை கூட நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். பாசிப்பருப்பை வேக வச்சு போடுறீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மசிக்கிறதுக்கும் நல்லா கொஞ்சம் ஒரு திக் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இதை நல்லா திருப்பி விட்டு கரெக்டாக ஒரு 3 minutes பாருங்கள். அதில் இருக்க ஈரப்பதம்லாம் போயிடுச்சு. நல்லா ஒரு நம்ம மசால் வடைக்கு இது ரெடி பண்ணுவோம்ல கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு ஈரப்பதம் இல்லாமல் பிடிக்கிறதுக்கு வாட்டத்துக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இது ஆப்ஷனல் தான். புதினா கொத்தமல்லி இல்லைனா கருவேப்பிலை கொத்தமல்லி எது வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு கலருக்காக, கலர் ஃப்ரேக்ரன்ஸ்க்காக மட்டும்தான். அண்ட் தென் கொத்தமல்லி ஆட் பண்ணும்போது அந்த வாசமும் இந்த இதில் நல்ல இந்த சீக் கபாபில் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். ஸோ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். கரெக்டாக ஒரு 3 minutes நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இன்னொன்று, இது பாசி பருப்புங்கிறதால பியூர்லி அடி பிடிக்கும் உங்களுக்கு. அதனால் 3 minutes மேலே வைக்காதீங்க. பாருங்கள், இப்போது இது மாதிரி பிடிச்சா இந்த மாதிரி கரெக்டாக உதிராமல் பிடிக்கிற பதத்துக்கு இருக்கணும். இது இன்றைக்கி நான் இது ஒரு ஸ்பெஷல் மெத்தடில் ஒரு உட்டன் ஸ்கியூவரில் ஸ்கியூ பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இது நீங்கள் ஜஸ்ட் கட்லெட் மாதிரியும் யூஸ் பண்ணலாம். இந்த உடன் ஸ்கியூவர் இல்லைனா டைரெக்டாக கட்லெட் மாதிரியும் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம்.
இதை நீங்கள் டீப் ஃப்ரையும் பண்ணலாம், ஷாலோ ஃப்ரையும் பண்ணலாம். ஏன்னா இப்போ இந்த ஸ்டெப் வரைக்கும் தான் கம்பல்ஷன் எல்லாமே, மற்றது எல்லாமே ஆப்ஷனல் தான். இந்த உடன் ஸ்கியூவர்ஸ் இல்லை அப்படின்னா ஐஸ்கிரீம் பாப்பி ஸ்டிக்ஸ் இருக்கும்ல, அந்த ஸ்டிக்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். ரெடி பண்ணிக்கிட்டு இந்த எட்ஜஸ்லாம் கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஸ்கியூவரை இதில் இன்சர்ட் பண்ணிடுங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த லேயரை தின் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் இன்றைக்கி ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுனால இந்த லேயரை தின் பண்ணிக்கிறேன். நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணுறீங்கன்னா திக்னஸ் எவ்வளோ வேணால் இருக்கலாம், கிறிஸ்பியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ அதே மாதிரியே நான் ஒரு 3 இது செஞ்சு வச்சுருக்கேன். இப்போது இந்த இதை இனி நான் பண்ண போகிறது எல்லாமே ஆப்ஷனல் தான். ஸோ இந்த உடன் ஸ்கியூவர்ஸ் எடுத்து ஜஸ்ட்டு பிரெட் க்ரம்ஸ் மேலே இது மாதிரி, இந்த பிரெட் க்ரம்ஸ் இல்லைன்னா என்ன செய்யலாம் அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் டைரெக்டாக ஃப்ரை பண்ணிடலாம், ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஓகேவா? நான் இப்போது ஒரு 2 இது பிரெட் க்ரம்ஸ் கோட் பண்ணியும் 1 பிரெட் க்ரம்ஸ் கோட் பண்ணாமையும் வச்சுருக்கேன். இப்போ இதை நான் உங்களுக்கு ஷாலோ ஃப்ரை பண்ணி காட்டுறேன் வாங்க. ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேனில் நான் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுக்கிட்டேன். வச்சுட்டு ஜஸ்ட்டு இந்த ஸ்கியூவர்ஸை அதில் ப்ளேஸ் பண்ணிடுங்க. அடுப்பு கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கோங்க. உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா இது மாதிரி பிரெட் க்ரம்ஸ் நீங்கள் கோட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு 5 to 10 minutes வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த பிரெட் க்ரம்ஸ் இது மாதிரி உதிராது உங்களுக்கு. இதை அவன்லேயும் பண்ணலாம். இதை எல்லாத்தையும் இந்த ப்ராசஸ்லாம் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் அவனில் மீடியம் லோவில் வச்சு நீங்கள் குக் பண்ணிங்க அப்படின்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான வெஜ் சீக் கபாப் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு இந்த உடன் ஸ்கியூவர்ஸ் இருக்கணுங்கிற நீடு இல்லை, ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். நீங்கள் கட்லெட் மாதிரி தட்டி கூட போடலாம். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மோரோவர் நம்மளோட நான் வெஜிடேரியனை அப்படியே ரிசம்பிள் பண்ணுது. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதுக்கு மயனஸு, கெச்சப்பு இதெல்லாம் நீங்கள் சைடிஷாக யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுபோல் நம்ம லெமன் என்ன தான் புளிஞ்சாலும் சாப்பிடும்போது இது மேலே லைட்டாக லெமனை ஸ்க்வீஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எங்களோட கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். எப்பவும் போல் கீர்த்தி வீட்டு சமையல் பேஜை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யாரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் தெரியணும்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.